ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சுகன்ஸ் கார்னர், ஜாய் ஆஃப் ஷேரிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து பெப்பர் சிக்கன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளான டிஷ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இரும்பு கடாய் ஹீட் பண்ணி 3 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் பொடிசாக நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது நல்லா வந்து அரைச்சி எடுத்துருக்கேன். சிக்கனை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வந்து வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் அதை ஆட் பண்ணிடலாம். இது வந்து பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். 2 சின்ன தக்காளி பழத்தை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். 2 தக்காளி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல வலுவலுன்னு அரைச்சிக்க வேண்டாம், கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு கிரேவி டைப் பெப்பர் சிக்கன் வரும். ஸோ அதுக்காக இது வந்து நம்ம நல்லா வந்து வதக்கிக்கிறணும். அதுவும் இரும்பு கடாயில் செய்யும்போது நல்ல டேஸ்ட் வரும் உங்களுக்கு. இப்போ வந்து நல்லா வதங்கிட்டுருக்கு. இது வந்து இன்னும் கொஞ்ச நேரம் பச்சை வாடை போகணும். இந்த பச்சை வாடை போனோடனே நம்ம வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், இது வந்து மிளகுத்தூள் வந்து நம்ம நிறைய ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் மட்டும் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கிறணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள், நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு பெப்பர் வாடை வந்து டாமினேட்டிங்காக இருக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண பொடியோட பச்சை வாடையெல்லாம் போகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு வந்து எண்ணெய் வந்து பிரிய வர ஆரம்பிச்சிருச்சு. சட்டியில் ஒரு அளவுக்கு வந்து ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம் நம்ம வேக வச்ச சிக்கனை அந்த தண்ணியோடவே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா திக்காகி எண்ணெயெல்லாம் வந்து பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். இல்லை எனக்கு இப்போ தண்ணியாகவே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் உப்பு ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இன்னுமே வந்து ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப கெட்டியாகிடும். ஸோ இதில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலாக நம்ம வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவி விட்டுக்கலாம். இது தூவி விட்டு லைட்டாக வந்து மூடி வச்சுடுங்க. மூடினதுக்கப்புறம் வந்து இதோட எசன்ஸ் எல்லாம் அது இறங்கும். இன்னுமே வந்து நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும்.
இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சப்பாத்திக்கு, எந்த வெரைட்டி ரைஸ்னாலும், இட்லிக்கு, தோசைக்கு, பூரிக்கு, தயிர் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு சூப்பரான டிஷ் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப சிம்பிள். யார் வேணால் ட்ரை பண்ணால். நம்ம எதையுமே போட்டு நம்ம தாளிக்கல, டைரெக்டாக வந்து ஆனியன் போட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விடுங்க. Thank you for watching this video, friends. We'll catch you in another video. Till then, bye bye.